அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்ட மாதிரி காஷ்மீர்ல புல்வாமால நாங்க இருக்க வில்லேஜ்ல இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஸ்னோ சீக்கிரமாவே வந்துருச்சு, ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்பவே டிலேங்க. நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்னோ வந்து வரையில அக்கா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. நான் உங்களுக்காக ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். சமைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் வந்து ஸ்னோ வந்து வருது. சரி அதோட ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாமே அப்படின்னு தான். இங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய வந்து சர்ப்ரைஸா இருக்கு. நான் காமிக்கிறேன் பேக் கேமரால வச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இந்த சைடு பாருங்களேன், நான் வழக்கமாக கழுகி பாத்திரம் எல்லாத்தையும் இங்கே தானே காய வச்சுருப்பேன். பாத்திரத்தோட பொசிஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்னோ வந்து படர்ந்துச்சு. இந்த சைடு நம்ம வீட்டில் கவர் பண்ண முடியாது, இது வந்து பால்கனி மாதிரியா, அதனால இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ மாஸ்டர் வந்து உள்ளே ஏதாவது கார்பெட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்னோவை வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்படி தாங்க வரும். நான் ஷார்ட்ஸில் வந்து எடுத்து போடல, ஸ்னோ வந்து அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக வந்து கவர் பண்ணியிருந்தேன். வெளியே வந்து போக முடியல. போக முடிஞ்சு அப்படின்னா நான் அந்த சைடு வந்து ஷூட் பண்ணுவேன். என்ன கூட வந்து உடஞ்சிருக்குங்க. இப்போ அதான் வெளியே என்னால் போக முடியல. இப்போ இந்த மாதிரி ஸ்னோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுக்கு அப்புறமா இந்த இடம் பூராவே ஸ்னோ வந்து படர்ந்து போயிடும். வர்ற வீடியோக்களில் நீங்கள் ஸ்னோ வீடியோ தான் பார்ப்பீங்க. அங்கே பாருங்க, அந்த சைடு வந்து இது வந்து நம்ம வீட்டில் முன்னாடி உள்ள வராண்டா. இது வந்து விளையாடுற இடம். சின்ன பிள்ளைக்காக இந்த இடத்த வந்து சும்மா விட்டு வச்சுருக்கோம். ஈவினிங் டைமில் சம்மரில் டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்ருப்போம். காய வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் காய வைக்கிறது. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்னோவை பாருங்கள், நான் அதுக்கப்புறமா பேசுகிறேன். சூப்பராக இருக்குல்லங்க. இப்படி தான் வரும். வந்து இந்த இடம் பூரா நீங்கள் வர்ற வீடியோக்களில் பார்ப்பீங்க. ஃபுல்லாக வந்து மூழ்கிரும். நம்ம தோட்டத்தை பாருங்கள், அந்த சைடு வந்து பாலக்கீரை, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து கேரட்டுங்க. அவ்வளோதான். உங்கள்கிட்ட கட்டாயம் காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து சமையலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இன்னும் நான் சாப்பிடல. பேபிக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டாச்சு, அவங்க தூங்குறாங்க. மாஸ்டரும் நானும் இன்னும் சாப்பிடல. அழகாக இருக்குல்லங்க, நல்லா காட்டன் மாதிரி வந்துட்டுருக்கு. இருங்க, நான் வேறு எதையாவது துணியவாவது போசிட்டு போய் அந்த சைடு உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். இருங்க வரேன். கொடை வந்து நம்ம வீட்டில் உள்ளது உடஞ்சிருச்சுங்க. இன்னும் நம்ம கொடை வந்து வாங்கலை. சரி, இந்த ஸ்னோ வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உள்ள அரிசி பை வந்து இருந்துச்சு. அரிசி பை அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்தாச்சு. பாருங்களேன் ஸ்னோ வந்து எப்படி வந்துட்டுருக்குன்னு. ஹெட் மட்டும் நலையாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. அப்புறமா கூட நான் ஸ்கார்ஃபை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். சூப்பராக இருக்குல்லங்க. இப்போ வந்து கனமான ஸ்னோ வந்து இப்போ தான் பனி வந்து கொட்ட ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குல்ல. ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்னோ வந்து கண்ணில் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்னோ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஸ்னோவை பார்க்கறதுக்காக தான் கோடி மக்கள்கள் வின்டர் டைமில் காஷ்மீருக்கு வந்து வர்றாங்க. இப்போ நம்ம ஆளுக்க வந்து நிறைய பேருங்க. இப்போ எப்படியும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டவங்களே ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும். எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே ட்ரெயின் ட்ராவல் தான். இப்போ நம்ம ஊரில் இருந்து எங்கள் அம்மா ஃபேமிலி வந்து வர்றாங்க. அம்மா ஃபேமிலியிலேருந்து 10 பேர் வந்து வர்றாங்க. அவங்களுக்கு நேற்றே போய் நாங்கள் புல்வாமாவில் ஹோட்டல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போ வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நானும் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கேன் அம்மா ஃபேமிலியில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக. இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அழகாக இருக்குங்க, ஸ்னோ சூப்பராக இருக்குங்க. நூர்ஜஹான் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அவங்க இன்னுமே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ தான் தூங்குறாங்க ஆள் சாப்பிட்டுட்டு. ஈவினிங் பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அதே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் லைவ் ஆப்ஷன் வந்து வர்றேன். லைவ் வந்து நான் இந்த ஸ்னோ வந்து காமிக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இந்த ஸ்னோ வந்து லைவில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்னு. இப்போ நம்மளும் வெளியே வந்தாச்சு. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா ஸ்னோ வரையில ஸ்னோ வந்து கையில் எடுத்து காட்டுங்க அப்படின்னு. இப்படி தாங்க இருக்கும் ஸ்னோ. பார்த்தீங்களா, நல்லா காட்டன் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே வந்து மெல்ட் ஆகிரும். ஸ்னோ வந்து இப்போ அதிகமான ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் லைவ் ஆப்ஷன் கூட வர்றேன். நீங்களும் இந்த ஸ்னோ வந்து பார்ப்பீங்கள்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பூரா பனி வந்து அப்படியே மூடிருங்க. இந்த வருஷம் இங்கே பேசிக்கிறாங்க கொஞ்சம் ஸ்னோ வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு. பார்க்கலாம்.
வெளியே வந்து ஸ்னோ பார்த்துருப்பீங்க, ஸ்னோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டரும் நானும் வந்து இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறதுனால உள்ள வந்து வந்துட்டேன். ரைஸ் வந்து குக் பண்ணியாச்சு, சிக்கன் வந்து இப்பதான் வெந்துட்டு இருக்கு. இனிமேல் தான் நாங்க சாப்பிடணும். நானும் மாஸ்டரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வர நாட்கள்லயும் சரி இனிமே வந்து கண்டினியூஸா நீங்க ஸ்னோ வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.